ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி உப்புமா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு ஜவ்வரிசி எடுத்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா மாவு மாதிரி இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும். ரொம்ப கம்மியான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும் ஜவ்வரிசியை. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பருப்பு லேசாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்கும் போது தான் ஜவ்வரிசி கூட கடிபடும் போது நல்லாயிருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறினது, கூடவே 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு லேசாக வறுத்து விட்டுட்டு 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கணும். தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இது கூட சேர்த்தணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். ஜவ்வரிசி ஊற வைக்கும் போது தண்ணி அளவாக சேர்த்து ஊற வைக்கணும். அதிகமாக சேர்த்து ஊற வச்சோம்னா அப்படியே குழஞ்ச மாதிரி ஆயிரும் உப்புமா. பாருங்கள், அப்படி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் விடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். போதும், உப்புமா நல்லா ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அப்படி விட்டுட்டு அது மேலே அரை மூடி அளவு மட்டும் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது மேலே அப்படியே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையே தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுலபமான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜவ்வரிசி உப்புமாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.